இந்த உலகத்திலேயே மிக அதிக வலி தரக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு பிடிச்சவங்க யாராச்சும் நம்மளை விட்டு வெகு தூரமா போறது. அதாவது அவங்க மீண்டும் இந்த உலகத்துக்கு வர முடியாத அளவுக்கு மிக மிக தூரமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்க இறந்து போறது. அதுலேயும் மிக முக்கியமா இந்த காதலன் காதலி இருவரில் ஒருவருக்கு இவ்வாறு ஒன்று நடந்துட்டா, ஒரு சம்பவம் நடந்துட்டா, மற்றவரால் அதை வெகு சீக்கிரத்தில் மறந்து இயலாது. நாட்கள், மாதங்கள், வருடங்கள் தாண்டியும் அந்த வலி அப்படியே தான் இருக்கும். ஒவ்வொரு சின்ன விஷயமுமே காதலனையோ காதலியையோ ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கும். அதாவது இந்த இழந்த ஒருத்தருக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கும். அப்படி ஒரு கதை தான் இந்த கதை. இது நடந்தது தமிழ்நாட்டோட தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மிக சிற்றூர் ஒன்று. அதோட பெயர் சம்மன்குளம். அந்த ஊர் எல்லையில் இருக்கிற ஒரு கண்மாய் இருக்கு. அந்த கண்மாயோட கரையில ஒரு ஒற்றை பனைமரம் இருக்கு. அந்த பனைமரத்துல தான் அவங்களோட காதலும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பனைமரத்தோடு தான் அவங்களோட காதலும் அவங்களோட வாழ்க்கையும் முடியுது. வெல்கம் டு தி டார்க் லெஜர். நான் ஏற்கனவே சொன்னது போல அது ஒரு சிற்றூர். அந்த ஊரோட பெயர் சம்மன்குளம். தமிழ்நாட்டோட தென் மாவட்டத்தில் இருக்கு. அந்த ஊரில் ஒரு பெரிய கண்மாய் ஒன்று இருக்குது. அந்த கண்மாயோட கரையில் ஒரு ஒற்றை பனைமரம் மட்டும் இருக்குது. நல்ல மிக உயரமான பனைமரம். அதில் ஒரே ஒரு தொழிலாளி மட்டும் கல் இறக்குற தொழிலை செய்து கொண்டிருக்கார். அப்போ அதால் அந்த இடையிடையில் மட்டைகள் போல கட்டி மற்றது அவர் ஏறுறதுக்கு இலகுவா, அவர் கொஞ்சம் வயசான ஆளுன்றதால ஏறுறதுக்கு இலகுவா குறுக்க கொஞ்சம் நீளமான தடிகள் கட்டி கட்டி விட்டுருக்கார். அது உயரமான பனைமரம்ன்றதால அவரோட சோத்துக்காக அப்படி செய்து வச்சிருக்கார். அந்த பனையில தான் ஒரு அழகான இளம் ஜோடிகளோட காதல் ஸ்டார்ட் ஆகுது. செல்வம் மற்றும் வள்ளி. ஏனெண்டா அந்த கண்மாயை கடந்துதான் அவங்க பாடசாலைக்கு போயாகணும். அப்போ சிறு வயதிலிருந்தே அவங்க அந்த பனைமரத்தொழில சந்திக்கிறத வழக்கமாக வச்சிருக்காங்க. இப்படியே நாட்கள் நகர்ந்து இருவரும் பெரிய ஆள், அதாவது வயசுக்கு வந்துட்டாங்க. 18 வயசு கடந்து அவங்க மேஜர் ஆகிட்டாங்க. செல்வம் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மந்தமான மாணவன் என்றதால் அவர் வேறு வழி இல்லாமல் கூலி வேலைக்கு தான் போய்கொண்டிருக்கிறார். வள்ளி அந்த ஊரில் இருக்கிற அந்த ஊர் தலைவரோட மகள். அப்போ அவங்க கொஞ்சம் செல்வாக்க வச்சு அந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு பெரிய ஒரு சங்கம் உண்டு. அதோட அக்கௌண்டன்ட் அவங்க வேலை செய்கிறாங்க. இப்படி இருவரும் காதலிச்சு கொண்டிருக்காங்க. அடிக்கடி அந்த பனைமரத்தில் சந்திக்கிறதும் கதைக்கிறதுமா அவங்களோட காதல் வாழ்க்கை போய்கொண்டிருக்குது. ஆனால் அவங்க எதிர்பாராத விதமாக, அதாவது இருவரும் செல்வம் கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், வள்ளி கொஞ்சம் உயர் சாதி. அப்போ அவங்களோட காதல் அவங்களோட அப்பாவுக்கு, அவங்களோட ஊர் தலைவருக்கு தெரிய வருது. ஆனால் அவர் கொஞ்சம் நல்லவர்ன்றதால இவர் கொலை பண்ணுற அளவுக்குலாம் போகல. இவரோட காதலுக்கும் தடையாக இருக்கார். இந்த காதலை காட்டி கொடுத்ததும் வள்ளியோட தாய்மாமன் முறை கொண்ட ஒருத்தர் தான். இவங்க இருவரும் அடிக்கடி சந்திக்கிறத கவனித்து போட்டு நோட் பண்ணிட்டு அவங்களோட அப்பாவுக்கு சொல்லி இருவரோட காதலையும் அவங்க பிரித்து வைக்கிறாங்க. அதுவும் பெரிய சண்டைகள் நடந்து பெரிய கலவரங்களாய்த்தான் இந்த காதல் கைவிடல. ஆனால் நல்வாய்ப்பா செல்வத்துக்கு அவங்க எந்த ஒரு தீங்கும் செய்யலை. வள்ளியை மட்டும் அடைச்சி வச்சு வேலைக்கு விடாமல் இப்படியே கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அந்த காதலை மறக்க வைக்க முயற்சி செய்கிறாங்க. இப்படியே போகிற போக்கில் வள்ளிக்கு திருமணமும் பார்த்து கிட்டத்தட்ட முற்றார நிலைமைக்கு வருது. அவர் மாமன் இருக்காரு, அவரே தான், அதாவது வள்ளியோட தாய் மாமனை தான் அவங்க திருமணத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட முற்ற நிலைமைக்கு வருது. திருமணம் செய்கிற நிலைமைக்கு வருது. வள்ளிக்கு வேறு வழியே இல்லை. அவங்களோட வீட்லேயும் எப்போவாதாலும் வள்ளி எதை செய்திடக்கூடாதுன்ற மொன்டல், அதாவது அவங்களோட அம்மா அவங்களோட ரூம்லேயே இருக்கிறது, அப்படியான இதுகள் இருக்கிறதால வள்ளிக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை. வள்ளி ஒரு வழியாக ஒரு நாள் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு அந்த பனைமரத்துக்கிட்ட வராங்க செல்வத்தை மீட் பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்க வந்தாண்டு செல்வம் பனைமரத்துக்கு வரையில, அதாவது அந்த கண்மாய்கிட்ட வரல. ஏன்னா அந்த காலத்தில் ஃபோன் தொடர்புகள் பெருசாக இல்லை, ஒரு கிராமம் வேறு. அப்போ செல்வத்துக்கு தெரியாது வள்ளி வருவாங்கண்டு. வள்ளி நினைவில் வந்தது அப்படியும் செல்வம் ஒவ்வொரு நாளும் அந்த பனைமரத்துக்கு வருவான், தன்னோட நினைவை வருவான். அப்போ நான் இன்றைக்கு போனாலும் பார்க்கலாம். அப்படி செல்வத்தை கூட்டிகிட்டு பக்கத்து ஊருக்கோ இல்லை எங்கேயும் போய் நாங்கள் நிம்மதியாக புது ஒரு வாழ்க்கையை தொடங்கலாம்ன்ற தோட்டில் வள்ளி வாரா. ஆனால் வள்ளி நிற்கிறா. 5 மணி ஆகுது, 6 மணி ஆகுது. செல்வத்தின் நடமாட்டம் செல்வம் பெறாமையில் ஒரு வகையில் ஒரு கட்டத்தில் விரக்தி ஆகிற, ஏற்கனவே வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருந்தது. அப்படியான நிறைய சுச்சுவேஷனால அவங்களோட மனசு மிக அதிகமாக பாதிக்கப்பட்டதால அவங்க வேறு வழி இல்லாமல் அந்த நான் சொன்ன ஏற்கனவே இந்த பனைமரத்தில், அதாவது செங்குத்தா நிலக்குத்தா நிறைய குறுக்க ஒரு தடியில் கட்டி வச்சிருந்தவர் அந்த பனைமரத்தில் கல்றக்கு தொழிலாளி.
அப்போ அவங்க அதில் இருந்த ஒரு கயிறு எடுத்து அந்த தொழிலாளி எப்படி பாவிச்ச கயிறுகளை போட்டிருப்பாரு அப்படியான ஒரு கயிறு எடுத்து அந்த அவங்களுக்கு எட்டு ஒரு அளவு உயரத்தில் இருந்த அந்த தடியில் கொழுவி அந்த பனையில் கொழுவி இருந்த தடியில் மாட்டி அவங்க தற்கொலை பண்ணுறாங்க. இந்த செய்தி அப்படியே காட்டுத்தீ போல பரவுது. ஆனால் இப்பவும் செல்வத்துக்கு எந்த ஒரு தீங்கும் அவங்களோட வள்ளியின் ஃபேமிலியிலிருந்து யாரும் செய்யலை. ஆனாலும் அவங்க யாரும் எதுவும் செய்யலைனாலும் செல்வம் வந்து ஒரு நடமாடும் பிணம் போல மாறிட்டான். என்னடா அவனுக்கு வள்ளி நினைவு ஆட்டி படைக்குது. அவனுக்கு எப்போ பார்த்தாலும் அதே நினைவு. நான் அந்த பிணமரத்தடிக்கு போயிருந்தா நீ வள்ளியை காப்பாற்றி இருக்கலாம், எனக்கான வாழ்க்கை ஒரு புது வாழ்க்கை தொடங்கி இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட அவனோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அவன் ஆசைப்பட்டு வாழணும்னு வச்ச வாழ்க்கையே கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. இதனால அவன் வந்து செல்வம் யாரோடையும் பெருசா பேசுறதில்ல, யாரோடையும் கதைக்கிறதில்ல. அவன் ஒவ்வொரு இரவும் சும்மா படத்துலேருந்து அந்த அவங்களோட வீட்டு தண்ணி ஒன்று இருக்குது, அந்த தண்ணியிலேருந்து அவங்களோட கண்மாயை கண்ணுக்கு தெரியாது. பட் எனக்கு அந்த கண்மாய் பக்கமாக பார்த்து கொண்டு அவன் வரைக்க யாரையோ காத்திருப்பது போல பார்த்து கொண்டு படுத்திருப்பான். இப்படியே நாட்கள் போய்கொண்டிருக்கு. அப்போ செல்வத்துக்கும் வயசாகுது தானேன்றதால அவங்களோட அம்மா அப்பா ஒரு பெண் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்ணும் வந்து செல்வத்துக்கு மிக நெருக்கமான ஒரு உறவு தான், மச்சாள் முறை. அப்போ இப்படி போய்கொண்டிருக்கு. செல்வம் அதுக்கு ஓமனும் சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அவனால் அது யோசிக்கிற அளவு மனநிலை அவனுக்கு இல்லை. அவன் எப்போவுமே வள்ளிக்காக காத்திருக்கிற மனநிலைக்கு வந்துடுறான். அவனோட உலகமே அது மாறி போயிடுது. அப்போ இப்படியே நடந்து கொண்டு இருக்குது. ஒரு வழியாக நிச்சயதார்த்தத்துக்கு அவங்க வீட்டில் இந்த நாள் குறைக்கிறாங்க. செல்வம் எந்த பதிலும் சொல்கிறதில்ல. அவன் பாட்டுக்கு பார்த்துருக்கிறதும் போகிறதுமா இருக்கான். அவன் வேலைக்கும் போகிறது நிப்பாட்டிட்டான். அவனோட அப்பா தான் இப்போதைக்கு செல்வத்தை பார்த்து கொண்டிருக்கார். இப்படி நடந்து கொண்டிருக்க, அதாவது நிச்சயதார்த்தத்துக்கான நாள் நெருங்கி கொண்டு வருது. அப்போ ஒரு நாள் இரவு செல்வம் தன் வீட்டில் ஆஸ் யூஷுவல் தண்ணியில் படுத்திருக்கான். சுற்றுமுட்டும் நல்ல அமைதி. தூரத்தில் நாய் குலைக்கிற சத்தம் மட்டும் மெலிதாக கேட்குது. திடீரென அவன் காதுக்கு மிக மிக அருகில ஒரு சத்தம். அது ஒரு கொலுசு சத்தம். இப்படியே அவனுக்கு பக்கத்தில் நடந்து மெதுவாக அவன் வீட்டை நோக்கி பின்புறமா செல்லுது. அப்போ செல்வம் எழுந்து பார்க்குறான். நாங்கள் யாருமே பெருசாக இல்லை. என்னது நான் கொலுசு சத்தம் நடந்துட்டு போகுது என்ற ஒரு குழப்பத்தோட எழும்பி அந்த வீட்டுக்கு பின்னுக்கு போகிறான். தூரத்தில் நாய் மட்டும் குலைக்கிற சத்தம், இப்போது கொலுசு சத்தம் மெல்ல மெல்ல நிற்கிது. செல்வம் கிட்ட போய் பார்க்குறான். கொஞ்சம் தூரவா, கிட்டத்தட்ட அவன்லேருந்து ஒரு 10 அடி தூரவா ஒரு வெள்ளை சேலை காட்டின ஒரு உருவம் கொஞ்சம் மங்கலான நில வெளிச்சத்தில் தெரியுது. செல்வத்துக்கு அது விளங்குது. அந்த உடம்பு, அந்த ஷேப்லாம் விளங்குது. ஓகே, இது வள்ளி தான். அவன் வள்ளி என்று கொஞ்சம் ரகசியமாக கூப்பிடுறான். அந்த உருவம் மெல்ல மெல்ல திரும்புது. அதாவது தலையை மட்டும் அந்த உருவம் திருப்புது. எலும்பெல்லாம் நொறுங்குற சத்தம், கழுத்தில் இருக்கிற எலும்பெல்லாம் நொறுங்குற சத்தம் அவனுக்கு கேட்குது. இருட்டில் முகம் சரியா தெரியலை. ஆனால் அந்த உருவத்தோட கண்கள் மட்டும் கிட்டத்தட்ட பூனையோட கண்களை போல மின்ன தொடங்குது, அதாவது மின்னுது. அந்த உருவம் கேட்குது, செல்வம் நீ எனக்காக காத்திருக்கிறியா? இப்படி அந்த சத்தம் வந்து கொஞ்சம் காற்றுல கரைஞ்சி வருவது போல இருக்குது. அது வள்ளியோட குரலே தான். ஆனால் அந்த குரலில் ஒருவித குரூரம் இருக்கு, ஒருவித கோபம் ஒன்று இருக்கு. அப்போ செல்வம் எந்த பதிலும் சொல்லல. செல்வம் ஒரு வித மாய நிலைக்கு செல்றான். ஏற்கனவே வள்ளியைத்தான் நினைச்சு கொண்டு வந்தவன் அந்த மாய நிலைக்கு செல்றான். வள்ளி, அதாவது அந்த உருவம் செல்வத்தை தன்னோட வேற சொல்லி கூப்பிடுது. இப்போ செல்வம் மயக்கத்தில் இருக்கிறதால அவன் எதுவுமே கதைக்காம அவளை பின்தொடர்ந்து போய்கொண்டிருக்கான். இருவருமே அந்த கண்மாயை நோக்கி, அதாவது இந்த ஒற்றைப்புள்ளி மரத்தை நோக்கித்தான், ஒற்றை பெணமரத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருக்காங்க. ஊர் ஃபுல்லாக எல்லாமே அமைதி, ஊர் ஃபுல்லாகவே அமைதி. இடைக்கிடைக்கு நாய்கள் மட்டும் குலைக்கிற சத்தம். வழியில் ஒரு பெரிய பழைய கிணறு ஒன்று இருக்கு. அந்த கிணத்துக்கு கொஞ்சம் அருகாலையில் அந்த கிணத்துக்கு நேர் எதிரில் ஆப்போசிட்டில் ஒரு சின்ன அம்மன் சிலை ஒன்று இருக்கு. அதாவது ஊர் பாதுகாப்புக்கு, ஊர் காவலுக்கு சும்மா வச்சிருக்காங்க. அந்த சிலைக்கு கிட்ட, அந்த கிணத்துக்கு கிட்ட போகத்தான் செல்வத்துக்கு சுயநினைவு வருது. வந்தவன் நிழலை பார்க்குறான். நிழல்ல அந்த உருவம் வந்து போயிருக்கிற உருவத்தின் அசைவுகள் வந்து வித்தியாசம் இருக்குது. அந்த உருவம் நார்மலாக சாதாரணமாக நடந்து போய்கொண்டிருக்கு. ஆனால் அந்த உருவத்தின் நிழல்ல அந்த அசைவுகள் கொஞ்சம் கொடூரமாக இருக்கு. இவன் அப்படியே ஷோக்காகி அவன் பயத்தில் அதுலேயே நிற்கிறான். நின்றுட்டு கேட்குறான், வள்ளி
கண்டு கூப்பிடுறான். அந்த உருவம் அப்படியே நிக்குது. திரும்பி பார்க்கல, அதே இடத்துல அப்படியே நிக்குது. இப்ப மறுபடியும் மெதுவா அந்த கழுத்தை திருப்புது. அதே போல அதே எலும்புகளுடைய மடமட சத்தம். ஆனா இந்த தடவை அவன் வந்து அதை நோட்டீஸ் பண்றான். முதல்ல அவன் அந்த மயக்கத்துல இருந்தால் அவனுக்கு தெரியல, இந்த முறை தெளிவாகவே நோட்டீஸ் பண்றான். அந்த உருவம் திரும்பி நின்றது, அமைதியாகவே நிக்குது, எதுவுமே கேட்கல. அமைதியா நின்று செல்வத்தை பார்த்து கொண்டு நிக்குது. செல்வம் ஒரு வித குழப்பத்தோட, நாம் இப்போ எங்கே போகிறோம், எங்கே கூட்டிட்டு போகிற எப்படின்னு கேட்குறான். அந்த உருவம் இப்பவும் இதுக்கும் பதில் இல்லை, பேசாமல் நிற்கிது. செல்வம் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணுறான். அந்த உருவத்துக்கு மட்டும் எந்த ஒரு நிழலும் இப்போ காட்டல. அதாவது அந்த கோயிலை தாண்டின பிறகு, அந்த அம்மனோட சிலையை தாண்டின பிறகு எந்த ஒரு நிழலுமே இல்லை. அப்போ செல்வம் கேட்குறான், உன்னோட நிழல் எங்க? உன்னோட நிழல் எனக்கு தெரியுதுல்ல, நான் பார்க்க கொஞ்சம் வினோதமாக இருக்கேன். அவள் தனது கையை நின்றாள். அவளுடைய விரல் நகங்கள் மிக மிக நீளமா கொஞ்சம் கருப்பு கலர்ல, கருப்பு நிறத்துல வளர்ந்துருக்கு. அப்படியே கையை நட்டினபடியே வள்ளி சொல்றாள், செத்தவங்களுக்கு எதுக்கு செல்வம் நிழல், நீ என்னோடவே வந்துரு, உனக்கும் நிழல் தேவையில்லை. இவ்வாறு சொல்லிட்டு ஒரு விதமா சிரிக்கிறாள். அந்த சிரிப்பு வந்து ஒரு கூச்சல் மாதிரி இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. செல்வம் வந்து எப்படியோ அந்த சிலையை தாண்டித்தான் நிற்கிறான். அதாவது அந்த அந்த அம்மன் சிலையோட எல்லைக்கு வெளியில தான் வந்து நிற்கிறான். அந்த எல்லையை தாண்டுற நேரத்துல அவனுக்கு அந்த சுயநினை வந்தது. ஆனா இப்போது அவன் எல்லையை தாண்டிட்டான். இப்ப செல்வம் வந்து ஓகே, அவன் ரியலைஸ் பண்றான், இது வந்து நல்ல விதமா முடிய போறதில்ல. என்னதான் அவள் வந்து உயிர் காதலியா இருந்தாலும் அவள் வந்து ஒரு ஆவி, அவள் பேய் என்று ஒரு சிச்சுவேஷன் வரைக்கும் எப்படியோ ஒரு பயம் உண்டு, ஆடி மனசுல வரத்தான் செய்யும். இப்போ செல்வம் கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. செல்வத்துக்கு கைகாலெல்லாம் நடுங்குது. செல்வம் ஓகே, வேறு வழியில் திருப்பி நான் திண்ணைக்கே போகலாம், திருப்பி வீட்டுக்கே போகலாம், போயிட்டு என்னென்னாலும் யோசிக்கலாம்னு தப்பிக்க முயற்சி செய்கிறான். ஆனால் அவனால் ஒரு இன்ச்சு கூட நகர முடியல. அவனோட கால்கள் அப்படியே அந்த செம்மண்ணில் புதைஞ்சு போயிருக்கு. வள்ளி இப்போ மிக மிக கிட்ட வராள், அவனை மிக கிட்ட வராள். அவளுடைய உடல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அழுகிய மீண்ட வாசம் எப்படி இருக்குமோ அந்த வாசம், அதாவது வாசம் கிடையாது, நாற்றம், அழுகிய மீனோட நாற்றம் வருது. இப்போ அவள் வந்து அவனோட கையை பிடிக்கிறாள். அவளுடைய கை வந்து ஐஸ் கட்டியை விட மிக மிக குளிர்ச்சியா இருக்கு. அவள் அங்களை எதுவுமே அவள் கதைக்கல. அவள் அந்த பனை மரம் இருக்கு தானே, அந்த ஒற்றை பனை மரம், அதை நோக்கி அவனை இழுத்து செல்றாள். காலெல்லாம் தேஞ்சு கொண்டுதான் போகுது. அங்க போய் பார்க்கிறான் செல்வம். அந்த ஒரு பழைய கயிறு இப்பவுமே ஊசலாடி கொண்டிருக்கு. அதாவது வள்ளி இறந்த பிறகு அந்த தொழிலாளியும் அந்த பனையில அந்த கல்லுறக்கிற தொழிலுக்கு அவர் போறையில, அப்போ அந்த பனையும் யாரும் பராமரிக்கல, அந்த கயிறு யாரும் கழட்டவும் இல்லை. அதே இடத்துல அப்படியே ஊசலாடி கொண்டுதான் இருக்கு. வள்ளி சொல்றாள், செல்வம் இஞ்சி பேர் அங்கே தெரியுதுல்ல, அதுதான் நம்ம ஊஞ்சல் அப்படின்னு. செல்வம் பயத்தில் அலறான், சத்தம் போடுறான். ஆனால் முயற்சி செய்கிறான், அவனுக்கு எந்த சத்தமும் வரையில. செல்வமோட கண்ணெல்லாம் பிதுங்குது. வள்ளி அவனோட காதுக்கு வைக்க சிசுக்கிறாள். பயப்படாத செல்வம், ஒரே ஒரு நிமிடம் தான், அதுக்கு பிறகு எந்த வழியும் இருக்காது, அதுக்கப்புறம் நாம் எப்போதுமே ஒன்றா இருக்கலாம், அவ்வளவுதான். அதோட ஸ்டோரி முடிஞ்சுது. அதாவது அடுத்த நாள் மறுநாள் காலையாகுது. ஆடு மேய்க்கிறவர்கள் அந்த இடத்தை தாண்டி செய்கிறாங்க, அந்த கண்மாயை தாண்டி செல்ல பார்க்குறாங்க. அங்கே அந்த பனைமரத்தில் செல்வத்தோட உடல் தொங்கி கொண்டிருக்கு. ஆனால் அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, அவன் உடலுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு கயிறு, அதாவது தூக்கு கயிறு, அதே மாதிரி காட்டில் ஆடிக்கொண்டிருக்கு. அங்கிருந்த அந்த செம்மண் இருக்கு, அந்த கல்மாயை நோக்கி போகிற வழியில் இருக்கிற செம்மண்ணில் பாதச்சூடல் இருக்கு, ஜோடி பாதச்சூடல். அதில் ஒன்று வந்து கொஞ்சம் ஒரு நபர் வந்து இன்னொரு ஆளை பிடிச்சி இழுக்க எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குமோ அது மாதிரியான பாதச்சூடம். இன்னொரு பாதச்சுவடு ஒரு கால் கண்மாயை பார்க்கவும், மற்ற பாதம் வந்து அதுக்கு ஒப்போசிட்டில் அதுக்கு நேரெதிர பார்க்கவும் இருக்குது. அதாவது பின்புறமாக வந்து திரும்பி இருக்குது ஒரு பாதம். இது ஒரு பெரிய குழப்பம், கிட்டத்தட்ட எல்லாருக்கும் விளங்குது இது வள்ளியோட வேலை தானே. அதுக்கு பிறகு அந்த இடத்த, அந்த பனைமரத்துக்கு யாருமே பின்னிடம் 5 மணி 6 மணிக்கு பிறகு அங்கே செல்ல மாட்டாங்க. ஆடு மேய்க்கிறவங்களும் அந்த இடத்துக்கு காலமும் போனாலும் போவாங்களே தவிர பின்னேரத்தில் அவங்க யாரும் போகிறத நிப்பாட்டிட்டாங்க. இப்பவும் சொல்றாங்க அந்த கிராம மக்கள், அமாவாசை இரவில் அந்த பனைமரத்தடியில் யாராச்சும் ஒரு ஆணும் பெண்ணும், அதாவது ஏதோ ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கொண்டிருக்கிற சத்தம் அல்லது அளவுலாவை கொண்டிருக்கிற சத்தம் வந்து இப்போ கேட்கும். அந்த பக்கம் போராக்கில் செல்வம் வழிமறைச்சு, அதாவது ஒரு ஆணுன்ற உருவம் வழிமறைச்சு மிரட்டுறதாகவும், இந்த பக்கமாக வரக்கூடாது அப்படி இப்படின்ற மிரட்டுறதாகவும், எங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, எங்களை ஏன் குழப்பறீங்கன்ற மாதிரி கொஞ்சம் கோரமாக பயமுறுத்துறதாகவும் இப்போ பேசிக்கொள்கிறாங்க. அதாவது அந்த ஊரை பற்றி தெரியாதவங்க யாராச்சும் அந்த வழியாக போனால், ஒரு அழகான ஜோடி சாதாரணமாக
அவங்களும் நம்மளை போல திருமணம் பண்ணி குழந்தை குட்டியை வாழ்ந்துக்க வேண்டிய ஜோடி இப்போது அந்த பனைமரத்துக்கு கீழே ஆவியா வேறொரு உலகத்தில் வாழ்கிறாங்க. பரவாயில்ல, இப்போ வாச்சும் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். இது தி டார்க் லெஜர்.